சத்துவாச்சாரி பாலம், அதே போல் நகாய் ரோட்டில் அணைக்கட்டில் 3 மேம்பாலங்கள், ஆம்பூரில் மேம்பாலங்கள், அதே போல் எங்களுக்கு காட்பாடி ரயில்வே மேம்பாலம், குடியாத்தம், அதே மாதிரி நிறைய மேம்பாலங்கள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன் மத்திய சர்க்காரோட துணையோடு. அது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டு காலமாக கொரோனா இருந்தது. அதுக்கு இல்லாமல் அதிமுக ஆட்சி ஒரு வேலையும் இங்கே செய்ய விடலை. கடந்த 2 ஆண்டுகளாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அப்புறமா எங்களால் நிறைய வேலைகள் செய்ய முடியுது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களையும் சாத்தியக்கூறுகளையும் செய்ய முடிகிறது இருக்கு. அது மட்டும் இல்ல பாலாறுல தடுப்பணை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சாதிச்சுட்டு இருக்கோம். அதோட விரிவான பட்டியல் பிறகு வெளியிடுவேன். நன்றி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவங்க பேர் எங்க இருக்கு, நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியா இருக்காது. தொண்டர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம். மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க. பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய 39 தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதிலே வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் அக்கமடேட் பண்ணணும். அவங்களுடைய நம்ம பிரதானமானவர்கள், முதன்மையானவர்கள். சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும், தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேல கொடுக்க போறோம். தலைவர்கள் முடிவு செய்வாங்க. அண்ணே, நான் எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் இன்னைக்கு எடுக்க விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க. நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்லுங்க. நான் எல்லாம் பேசுறேங்கன்னா பேசுறேன். வரலாம், வரும் 7ஆம் தேதி 8ஆம் தேதி போல வரும் சொல்லி பேசுறேன். நாளைக்கு பேசுறேன். கூட்டணி குறித்து விரைவில் முடிவாகும், அதற்கான அறிவிப்பு வெளியாகும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.